காயமடைந்து பாதியிலேயே வெளியேறிய சயீம் அய்யூப். வைரலாகும் காணொளி. முழு தகவல்களை வாங்க பார்க்கலாம். பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி இன்று ஜனவரி 3 கேப்டவுனில் உள்ள நியூலாண்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இப்போட்டியில் டாஸ் வென்றுள்ள தென் ஆப்பிரிக்க அணியின் கேப்டன் டெம்பா பவுமா முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்து பாகிஸ்தான் அணியை பந்துவீச அழைத்தார். இதனையடுத்து களமிறங்கிய தென் ஆப்பிரிக்க அணியில் தொடக்க வீரர் ரியான் ரிக்கெல்டன் ஒரு பக்கம் அதிரடியாக விளையாடி அணியின் ஸ்கோரை மளமளவென உயர்த்தினார். அதே சமயம் மறுமுனையில் ஐடன் மார்க்ரம் 17 ரன்களில் விக்கெட்டை இழக்க, அடுத்து களமிறங்கிய வியான் முல்டர் 5 ரன்களுக்கும் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ரன்கள் ஏதுமின்றியும் என அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தனர். இதனால் தென் ஆப்பிரிக்க அணி 72 ரன்களில் 3 விக்கெட்டுகளை இழந்தது. அதன்பின் ரியான் ரிக்கெல்டனுடன் இணைந்துள்ள கேப்டன் டெம்பா பவுமா அதிரடியாக விளையாடி அணியின் ஸ்கோரை உயர்த்தி வருகின்றனர். இதில் ரியான் ரிக்கெல்டன் தனது சதத்தையும் பதிவு செய்து அசத்தியுள்ளார். மறுபக்கம் கேப்டன் டெம்பா பவுமா சதத்தை நோக்கி நகர்ந்து வருகிறார். இதன் மூலம் தென் ஆப்பிரிக்க அணி தற்போது வரை 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 269 ரன்களை சேர்த்துள்ளது. இந்நிலையில் இப்போட்டியின் போது பாகிஸ்தான் அணியின் இளம் வீரர் சயீம் அய்யூப் காயமடைந்து களத்திலிருந்து பாதியிலேயே வெளியேறினார். அதன்படி இன்னிங்ஸின் 7வது ஓவரின் போது ரியான் ரிக்கெல்டன் அடித்த பந்தை தடுக்கும் முயற்சியின் போது அவர் தனது காலில் பலத்த காயத்தை சந்தித்தார். அதன்பின் அவர் ஸ்ட்ரெச்சரில் மைதானத்திற்கு வெளியே அழைத்துச் செல்லப்பட்டார். இதையடுத்து அவர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனை அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இந்நிலையில் சயீம் அய்யூபின் காயம் குறித்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையையும் வெளியிடவில்லை. பாகிஸ்தான் அணியின் இளம் அதிரடி வீரரான சயீம் அய்யூப் காயமடைந்துள்ளதன் காரணமாக அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ICC சாம்பியன்ஸ் கோப்பை உட்பட தேசிய அணிக்கான தற்போதைய டெஸ்ட் மற்றும் வரவிருக்கும் போட்டிகளில் அவர் பங்கேற்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது.